வணக்கம். மே மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வைகாசி மாச பிறப்பு. சூரியன் ரிஷபராசிக்கு வருகிறார். இன்னைக்கு சப்தமி திதி, ஆயில்யம் நட்சத்திரம், பூச நட்சத்திரம் இரண்டுமே இருக்கிறது. மாசப்பிறப்பு என்ன பண்ணுறது எல்லாம் நாங்கள் சொல்கிறோம். செவ்வாய்க்கிழமையினுடைய தலைவர் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் என்பதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ரெண்டு நாளுமே உங்களுக்கு உதவியான நாள். கேது பகவான் இன்னும் ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு உதவி செய்கிறார். எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைக்கிறார். சூப்பர். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் இன்னைக்கு ராத்திரியில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்தில் போட்டுக்கலாம். 2 நட்சத்திரக்காரர்கள் 3 பேருமே சில மந்திரங்களை மனசில் ஓட விடுறது நல்லது. ஓம் பகலா முகியே போற்றி, பகலா முகியே போற்றி, ஓம் தூமவதியே போற்றி, ஓம் சின்ன மஸ்தாவே போற்றி. இவங்கெல்லாம் யாரு? பராசக்தியினுடைய அவதாரங்கள். இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் செவ்வாய்க்கிழமை 7, 9, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை. புதன்கிழமை 4, 6, தெற்கு, மேற்கு, சிவப்பு, மஞ்சள். பிற்பகல் 12லிருந்து 4 மணிக்குள்ள குலதெய்வ கோயிலில் நீங்களோ உங்களுக்காக யாராவதோ போய் தீபம் போடுங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க, நல்லது. நிதானம், பொறுமை. வெற்றி அதிகம் வருகிறது, கவனம். வெற்றி அதிகம் வருகிறது, கவனம். ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சரியில்லை. செவ்வாய்க்கிழமையும் சரியில்லை, புதன்கிழமையும் சரியில்லை. இருக்கிறத சொல்லிடுறோம். வீண் செலவு வருது. வெத்து கெத்து காட்டி மாட்டிக்காதீங்க. பேச்சில் நிதானம், பொறுமை, கவனம். ஆமாம், தயவு செய்து மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு ராத்திரியில் முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்தில் போட்டுக்கலாம். மொத்தத்தில் 3 பேருமே தீபம் போடணும். சரி, மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் தாராதேவியே போற்றி, தாராதேவியே போற்றி, கமலாதேவியே போற்றி, கத்ரு தேவியே போற்றி. அனுகூலமான எண் செவ்வாய்க்கிழமை 1, தெற்கு, வெள்ளை. புதன்கிழமை 3, வடக்கு, பச்சை. குலதெய்வ கோயிலில் நீங்களோ அல்லது உங்களுக்கு பதிலாக வேறு யாராவது ஒருத்தரோ, உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் போய் பகல் 12லிருந்து 4 மணிக்குள்ளே உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு தீபம் போடணும். 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி தரணும். ஆமாம், புது துணி தரணும், மறந்துடாதீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள், செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கும், நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கிறது. எனவே கவனம், நிதானம், பொறுமை. தயவு செய்து சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. மனசு நல்லா இல்லாதப்ப இதை சொல்லுங்க. ஓம் ஓம் காசியபரே போற்றி, கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் கவசமாய் இருந்து உங்களை காப்பாற்றும். நிதானம், கவனம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு ராத்திரியிலையும் மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்திலையும் தீபம் போட்டு தான் தீரணும். குலதெய்வ கோயிலில் நீங்களோ அல்லது உங்களுக்கு பதிலாக வேறு யாராவது ஒருத்தரோ, உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் போய் பகல் 12லிருந்து 4 மணிக்குள்ளே உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு தீபம் போடணும். 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி தரணும். ஆமாம், புது துணி தரணும், மறந்துடாதீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள், செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கும், நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாளும் சூப்பர். கேது பகவான் இன்னும் 1 வருஷத்துக்கு உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுது ஒன்று. அப்புறம் என்ன, பிரமாதம். 2 நாளும் கலக்குறீங்க. நல்ல நாளாக இருக்கும். உங்கள் பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாள். அப்புறம் என்ன, சந்தோஷம். திருஷ்டி இருக்காதா, வைத்தறிச்சல் இருக்காதா? மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். என்ன? ஓம் ஓம் வள்ளியம்மையே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் மனசு நார்மலாக இல்லாதப்போ சொல்லிக்கிட்டே இருங்க. மற்றபடி 2 நாளும் சூப்பரான நாள் தான், சந்தேகமே இல்லை. ஆனாலும் ஒரு கவலை மாதிரி ஏதாவது லேசாக வந்துச்சுன்னா இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து காப்பாற்றும். நிதானம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க
கட்டாயம் புதன்கிழமை வசதிப்பட்ட நேரத்தில் சாமிக்கு தீபம் போடணும். குறிப்பாக ராத்திரியில் போடுறது நல்லது. அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்ல நாள், 2 நாளும் பிரமாதம். சூரியனும் இந்த வைகாசி மாதம் முழுக்க உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுது ஒன்று. அப்புறம் என்ன, கலக்குங்க. எங்கள் திருஷ்டி எங்கள் கண்ணே பற்றும், பார்த்துக்கோங்க. அனுகூலமான எண் செவ்வாய் 2, 3 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். புதன் 1, 4 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. பிற்பகல் 12லிருந்து 4 மணிக்குள்ளே குலதெய்வ கோயிலில் நீங்களோ உங்களுக்காக யாராவதோ போய் தீபம் போடுங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய் பச்சரிசி புது துணி கொடுங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படித்து பாருங்க, நல்லது. நிதானம், பொறுமை. வெற்றி அதிகம் வருகிறது, கவனம். வெற்றி அதிகம் வருகிறது, கவனம். சிம்மராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சரியில்லை. செவ்வாயும் சரியில்லை, புதனும் சரியில்லை. தேவையற்ற பேச்சு, அலட்டல், ஆணவம், கர்வம் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. அளவாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இது அளவுக்கு மீறி இருக்குது. ஆனால் உங்களுக்கு அளவாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு நீங்கள் செய்கிறது எப்போவுமே சரி. அதான் உங்களோட மிகப்பெரிய பலவீனம். சொன்னால் எங்கள் மேலே வேறு கோச்சிக்குவீங்க. அதனால் வழிபாடு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது பணிவை தரும். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சிதம்பரமே போற்றி, சீர்காழியே போற்றி. ஆமாம், 3 சொல்லுது, நல்லது. சித்திரகுப்தருக்கு சிதம்பரத்தில் தனி கோயில் இருக்கிறது. ஆமாம், திருவண்ணாமலையில் இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது, நடராஜர் கோயிலுக்குள்ள சிதம்பரத்தில் இருக்குது. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. 2 நாட்களும் சரியில்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் செவ்வாய்க்கிழமை ராத்திரினா சாயந்தரம் 6:30 மணிக்கு அப்புறம் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டே தீரணும். மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்தில் போடணும். 2 நாட்களும் சிறப்பாக இல்லை, கவனம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் செவ்வாய் 1 வடக்கு சிவப்பு, புதன் 7 மேற்கு வெள்ளை. குலதெய்வ கோயிலில் நீங்களோ அல்லது உங்களுக்கு பதிலாக வேறு யாராவது ஒருத்தரோ, உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் போய் பகல் 12லிருந்து 4 மணிக்குள்ளே உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு தீபம் போடணும். 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய் பச்சரிசி தரணும். ஆமாம், புது துணி தரணும், மறந்துடாதீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள், செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கும், நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் பொறுமை ஜெயிக்கும். 2 நாட்களும் சூப்பர். ஆனால் கேது ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அதனால் சூரியன் உதவியாக இல்லைங்கிறதுனால சில வழிபாடுகளை நீங்கள் செய்யணும், மந்திரங்களை சொல்லணும். 2 நாட்களும் சிறப்பான நாள், வெற்றி அது வேற. மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, வைடூரியே போற்றி. வைடூரியம் யாரு? கேது பகவானுடைய கல், ரத்னக்கல். அதனால தான் சொல்கிறோம். நாங்கள் சொல்லுகிற மந்திரங்களில் நுட்பமான அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் செவ்வாய் 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு, புதன் 7, 6 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள். பிற்பகல் 12லிருந்து 4 மணிக்குள்ளே குலதெய்வ கோயிலில் நீங்களோ உங்களுக்காக யாராவதோ போய் தீபம் போடுங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய் பச்சரிசி புது துணி கொடுங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படித்து பாருங்க, நல்லது. நிதானம், பொறுமை. வெற்றி அதிகம் வருகிறது, கவனம். வெற்றி அதிகம் வருகிறது, கவனம். துளாராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வீண் செலவு வீண் கவலை இருக்கிறது. வழிபாடு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் அத்ரி முனிவரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. 2 மந்திரமும் ஓடுவது நல்லது. நிதானம், பொறுமை. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் சூரியன் உதவியாக இருக்கார இந்த மாதம் கிடையாது. உடல்நலத்தை பாதிக்க காத்திருக்கிறேன். நாங்கள் வழிபாடுகள் சொல்கிறோம், பண்ணிக்கோங்க. அனுகூலமான எண் 5 தெற்கு சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். சோறு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, பசுமாட்டுக்கு புல் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. ஆமாம், பிற்பகல் 12லிருந்து 4 மணிக்குள்ளே குலதெய்வ கோயிலில் நீங்களோ உங்களுக்காக யாராவதோ போய் தீபம் போடுங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய் பச்சரிசி புது துணி கொடுங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படித்து பாருங்கள், நல்லது. நிதானம், பொறுமை. வெற்றி அதிகம் வருகிறது, கவனம்.
வெற்றி அதிகம் வருகிறது, கவனம். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதம், நல்லது, சுறுசுறுப்பு வேகம் அதிகம். கேது பகவான் உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. இன்னும் 1 வருஷத்துக்கு இன்றைக்கும் நாள் சூப்பர். அப்புறம் என்ன, கலக்குங்க. ஆனால் விருச்சிக ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும் 3 நட்சத்திரக்காரர்களும் ராத்திரியில் முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டு தான் தீரும். 1. 2, மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரமனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடுவது நல்லது. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள். சொல்லி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு மன பலவீனம் அதிகம், பிறவி பலவீனம் அது, அதனால் சொல்கிறேன். இந்த 2 நாளும் சூப்பர், அது வேற. அனுகூலமான எண் செவ்வாய் 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. புதன் 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். பிற்பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ளே குலதெய்வ கோயிலில் வழிபாடு, தீபம் ஏற்றுங்க. நீங்கள் போக முடியலையா, உங்களுக்காக யாராவது ஒருத்தரை அனுப்புங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய் பச்சரிசி புது துணி கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படித்து பாருங்கள், நல்லது, ரொம்ப நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, இன்னைக்கும் சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை சந்திராஷ்டமம் சாயந்தரம் 6 மணி வரைக்கும். அதனால் கவனம், நிதானம். 2 நாளுமே சந்திராஷ்டமம், சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம். எப்போ, புதன்கிழமை, பரவாயில்ல. எனவே நிதானம், 2 நாட்களுமே கவனம். சார், எந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம்? மூலத்துக்கு அன்னைக்கு, பூராடத்துக்கு அன்னைக்கு, உத்திராடத்துக்கு அன்னைக்கு, அதெல்லாம் வேண்டாம். மொத்தத்தில் 2 நாட்களுமே சந்திராஷ்டமம் முடிவு பண்ணிக்கோங்க. 2 நாட்களுமே அசகுணம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் குமர குருபரனே போற்றி, குளிகனே போற்றி. 8 மகா நாகங்களில் 1 குளிகன், குளிகனே போற்றி, குமர குருபரனே போற்றி. இந்த 2 மந்திரங்களும் ஓடட்டும். நிதானம், பொறுமை, கவனம். சார், புதன்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் சார், பரவாயில்ல, நல்லா இருக்குமா சார்? கிடையாது. நிதானம் முக்கியம், வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். வியாழக்கிழமை பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். புதன்கிழமை விட்டுருங்க, வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. 2 நாளும் விநாயக பெருமானுக்கு ராத்திரியில் தீபம் போட வேண்டியது முக்கியம். அனுகூலமான எண் 2 நாளுமே கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது, கவனம். குலதெய்வ கோயிலில் நீங்களோ அல்லது உங்களுக்கு பதிலாக வேறு யாராவது ஒருத்தரோ, உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் போய் பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ளே உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு தீபம் போடணும். 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய் பச்சரிசி தரணும். ஆமாம், புது துணி தரணும், மறந்துடாதீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள், செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கும், நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். இன்னைக்கு பிரமாதம், ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உங்களோட நிதானம் விடாமுயற்சி ஜெயிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் இன்னைக்கு சாயந்தரம் 6:30 to 7:30 முருகனுக்கு தீபம் போட்டு தான் தீரணும். ஆமாம், மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, பாம்பன் சுவாமிகளே போற்றி, பகலாமுகியே போற்றி, பரத்வாஜரே போற்றி. சூப்பரான நாள் இன்னைக்கு. அனுகூலமான எண் 7, 9 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. பிற்பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ளே குலதெய்வ கோயிலில் வழிபாடு, தீபம் ஏற்றுங்க. நீங்கள் போக முடியலையா, உங்களுக்காக யாராவது ஒருத்தரை அனுப்புங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய் பச்சரிசி புது துணி கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படித்து பாருங்கள், நல்லது, ரொம்ப நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. 2 நாட்களும் நல்ல நாட்கள். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது திருஷ்டியை குறைக்கும். ஓம் ஓம் நக்கீரனே போற்றி, நக்கீரனே போற்றி. பெரும் முருக பக்தர் நக்கீரர், திருமுருகாற்றுப்படை எழுதியவர். நவநிதியே போற்றி, நவநிதியே போற்றி.
நந்தீசனே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் செவ்வாய் 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். புதன் 6, 5 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 to 8க்குள்ள தீபம் போடணும். மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்தில் போடணும், ஆனால் தீபம் போடணும். அதுதான் பிற்பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ளே குலதெய்வ கோயிலில் வழிபாடு தீபம் ஏற்றுங்க. நீங்கள் போக முடியலையா, உங்களுக்காக யாராவது ஒருத்தரை அனுப்புங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய் பச்சரிசி புது துணி கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படித்து பாருங்க, நல்லது, ரொம்ப நல்லது. மீனராசிக்கார நேயர்களை 2 நாட்களுமே சூப்பர். எங்கள் கண்ணே பட்டுறோம், கலக்கிறீங்க, வெற்றி அதிகம், பிரமாதம், நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமையில் கட்டாயம் சாயந்தரம் 6:30லேருந்து 8 மணிக்குள்ள தீபம் போடணும். யாருக்கு? பிடிச்ச சாமிக்கு. மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்தில் போடணும். சரி, 2 நாளும் சூப்பர், சந்தோஷம். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஏன்? கேது உதவியா இல்லை, சூரியன் இந்த வைகாசி மாதம் முழுக்க உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. அப்புறம் என்ன, கலக்குங்க, பிரமாதம், சந்தோஷம், பின்றீங்க. மொத்தத்தில் சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருணாச்சலமே போற்றி. அருணாச்சலம்னா அருணன்னா சிவப்பு, அசலம்னா அசையாதது, சிகப்பான அசையாத மலை அருணாமலை, அருணாச்சலம், திருவண்ணாமலை. அவ்வளோ. சலம் அசலம்னா மலை, சலம்னா சலனம், நகருவது. சரி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. மற்றபடி சூப்பரோ சூப்பர், பிரமாதம். சூரியனும் உதவி செய்கிறார், கேது தான் உதவி செய்யலை, அதுக்கு தான் சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் செவ்வாய் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். புதன் 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. பிற்பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ளே குலதெய்வ கோயிலில் வழிபாடு தீபம் ஏற்றுங்க. நீங்கள் போக முடியலையா, உங்களுக்காக யாராவது ஒருத்தரை அனுப்புங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய் பச்சரிசி புது துணி கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படித்து பாருங்கள், நல்லது, ரொம்ப நல்லது. வைகாசி மாதம் முழுக்க சூரியன் 4 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். கடகம், சிம்மம், தனுசு, மீனம். கடகம், சிம்மம், தனுசு, மீனம். இந்த 4 ராசிகளுக்கு சூரியன் வைகாசி மாதம் முழுக்க உதவி செய்கிறார் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.